வணக்கம் நண்பர்களே. 4 பேர் முன்னாடி யாராவது உங்களை அசிங்கப்படுத்தினா அடுத்த 3 நொடியில நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபப்படுவீங்களா இல்லனா ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பீங்களா? நண்பர்களே, இது ரெண்டுமே தப்பு. அப்படி செஞ்சா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். பெரிய பெரிய தலைவர்களும் கோடீஸ்வரர்களும் பயன்படுத்துற ஒரு ரகசிய மைண்ட் கேம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களை அசிங்கப்படுத்தினவனே உங்க முன்னாடி கூனி குறுகி நிற்பான். இந்த வீடியோல நான் சொல்லித்தர போற அந்த ரகசிய ஆயுதம் மட்டும் உங்க கையில கிடைச்சா இனிமே இந்த உலகத்துல எவனும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிக்க முடியாது. இத கத்துக்காம போனா வாழ்க்கை பூரா குனிஞ்ச தலை நிமிராம தான் இருக்கணும். உங்க விதிய மாத்திர ரகசியம் உள்ள இருக்கு. இந்த வீடியோவை ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க, முழுசா பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் சொல்ற ஒவ்வொன்னையும் கவனமா கேட்கணும். பாதியிலேயே விட்டுட்டு போனா உங்களுக்கு அந்த கடைசி ரகசிய ஆயுதம் கிடைக்காமல் போயிடும். அதுதான் இருக்கிறதுலயே பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக்கும் போட்டுட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். சரி, விஷயத்துக்கு வருவோம். சமூக தாக்குதல், கூட்டத்தில் நடக்கும் சதி. உங்களுக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா நடந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கோ இல்ல நண்பர்களோட டீ கடைக்கோ இல்ல ஆபீஸ் மீட்டிங்கோ போறீங்க. மனசு சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆர்வமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறீங்க, இல்ல சும்மா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. திடீர்னு எவனோ ஒருத்தன், அவன் உங்க சொந்தக்கார மாமாவா இருக்கலாம், இல்ல கூட வேலை பார்க்கிற அந்த திமிரு பிடிச்சவனா இருக்கலாம். அவன் காரணமே இல்லாம சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தையை விடுவான். அது உங்களை கிண்டல் பண்ற மாதிரி இல்ல, உங்களை மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும். என்னப்பா பெரிய இவன் மாதிரி பேசுற, உனக்கு ஒன்னும் தெரியாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லுவான். இல்லனா இவன் மூஞ்சிய பாரு, இதுக்கெல்லாம் ஆசைப்படுறான் அப்படின்னு சிரிப்பான். அவன் அப்படி சொன்ன உடனே அந்த இடமே மயான அமைதி ஆயிடும். எல்லாரும் உங்களையே பார்ப்பாங்க. சில பேர் திருன்னு முழிப்பாங்க, சில பேர் நக்கலா சிரிப்பாங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெஞ்சுக்குள்ள யாரோ சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருக்கும்ல. முகம் எல்லாம் சூடா மாறும், நாக்குல வார்த்தையே வராது, கை கால் லேசா நடுங்கும். அந்த நேரம் உங்க மூளைக்குள்ள 1000 யோசனை ஓடும். இவன் மூக்கிலேயே ஒண்ணு குத்தணும் போல தோணும். இல்லனா சும்மா விளையாட்டுக்கு சொன்னான்னு நினைச்சுக்கிட்டு வலிக்காத மாதிரி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கலாமா, இல்லனா காது கேட்காத மாதிரி கல்லு மாதிரி உட்காரலாமான்னு தோணும். நண்பர்களே, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த 3 விஷயத்துல நீங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு தோல்விதான். நீங்க தோத்துட்டீங்க, அவன் ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவன் உங்களை அசிங்கப்படுத்த நினைச்சான், நீங்க அசிங்கப்பட்டுட்டீங்க. நீங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் ராத்திரி முழுக்க தூங்காம இதையே நினைச்சு புழுங்கிட்டு இருப்பீங்க. ஐயோ, அவனுக்கு நாம அந்த பதில சொல்லி இருக்கலாமே, இந்த டைலாக் பேசி இருக்கலாமேன்னு தனியா புலம்புவீங்க. யாராச்சும் பார்த்தா பைத்தியம்னு நினைப்பாங்க. கவலைப்படாதீங்க நண்பர்களே, நீங்க தனியா இல்ல. நம்மள மாதிரி பல கோடி பேர் இந்த மாதிரி வாய் வார்த்தை வன்முறையில சிக்கி தவிக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல. அதுக்குதான் நான் சொல்ல போறேன் இந்த தந்திரம். நம்ம குறிக்கோள் அசைக்க முடியாத இமயமலை. நண்பர்களே, முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நம்ம லட்சியம் என்ன? அவனை அடிச்சு பல்ல உடைக்கிறதா? இல்ல. அவனை திட்டுறதா? இல்ல. அதெல்லாம் சின்ன பசங்க பண்ற வேலை. பழிக்கு பழி வாங்குவது ரொம்ப டயர்டாக்குற விஷயம். நீங்க அவனை எதிர்த்து சண்டை போட்டா அவனை உங்க தலைக்குள்ள வாடகை இல்லாம தங்க வைக்கிற மாதிரி. நம்மளோட உண்மையான வெற்றி எது தெரியுமா? அசைக்க முடியாத அமைதி. அவன் என்ன வேணா சொல்லட்டும், எவ்வளவு வேணா கத்தட்டும், ஆனா உங்களுக்கு ஒரு துளி கூட கோபம் வரக்கூடாது. உங்க மனசுல ஒரு சின்ன சலனம் கூட ஏற்படக்கூடாது. நீங்க ஒரு இமயமலை மாதிரி நிக்கணும். அவன் வீசுற கல்லு உங்க மேல பட்டு அவனையே காயப்படுத்தணும். இதுக்கு பேரு கராத்தே, குங்ஃபூ கிடையாது. இதுக்கு பேரு மனசு யுத்தம், மென்டல் ஜூடோ. அவங்க உங்களை தள்ளிவிட பார்ப்பாங்க. ஆனா நாம என்ன பண்ண போறோம்னா, அவங்க தள்ளி விடும்போது நம்ம விலகி நின்று அவங்கள அவங்க வேகத்திலேயே கீழே விழ வைக்க போறோம். இது எப்படின்னு நான் உங்களுக்கு படிப்படியா சொல்லித்தரேன். எந்த ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் எதிரி எப்படி தாக்குவான்னு நம்மளுக்கு தெரியணும். அவன் சும்மா விளையாடல, அவன் உங்க மேல ஒரு வலைய வீசுறான். என்னோட தங்க விதி ஒண்ணு இருக்கு நண்பர்களே, அதை எப்பயும் மறக்காதீங்க. எவன் உங்களை கோபப்படுத்துறானோ அவன் உங்களை ஆட்சி செய்யறான். உங்களுக்கு எப்ப கோபம் வருதோ அப்பவே உங்க ரிமோட் கண்ட்ரோல் அவன் கைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அவன் ஒரு பொம்மை மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறான். அவன் உங்களை மட்டம் தட்டும் போது அவன் உண்மை பேசுறது இல்ல, அவன் உங்களை டெஸ்ட் பண்றான். அவன் ஒரு தூண்டில முள்ள போடுறான். நீங்க அதுல
சிக்கிறீங்களான்னு பார்க்கறான். அவன் போடுற அந்த தூண்டில்ல 3 வகை இருக்கு. முதல் உணர்ச்சி தூண்டில். அவனோட முதல் குறிக்கோள் உங்களை கோபப்படுத்துறது தான். உங்க முகம் சிவக்கணும், நீங்க கத்தணும், நீங்க அழணும். இத பாக்குறதுல அவனுக்கு ஒரு கொடூர சந்தோஷம். பாத்தியா, நான் அவனை எப்படி டென்ஷன் ஆக்கிட்டேன், நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு அவன் மனசுக்குள்ள கர்வப்படுவான். நீங்க கோபப்பட்டா அவனுக்கு வெற்றி. 2வது விளக்கம் சொல்ல வைக்கும் பொறி. நீங்க பதறி போய் விளக்கம் கொடுக்கணும்னு அவன் எதிர்பார்ப்பான். இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படி சொல்லலைன்னு நீங்க அவசரமா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா நீங்க அந்த வலையில விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? விளக்கம் கொடுக்கிறவன் எப்பவுமே குற்றவாளி மாதிரி தான் தெரிவான். ராஜாக்கள் விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க விளக்கம் கொடுத்தா அவன் சொல்ற குற்றச்சாட்டை நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். 3வது அசட்டு சிரிப்பு. இதுதான் இருக்கிறதுலயே மோசம் நண்பர்களே. அவன் உங்களை கேவலமா கிண்டல் பண்ணுவான். அந்த கூட்டத்தோட நீங்களும் சேர்ந்து ஹிஹின்னு ஒரு இளிச்சவாய் சிரிப்பு சிரிப்பீங்க. சண்டை வரக்கூடாதுன்னு நினைச்சு சிரிப்பீங்க. ஆனா நீங்க அப்படி சிரிக்கும் போது உங்க சுய மரியாதையை கலட்டி அவன் காலில் வைக்கிறீங்க. என்ன நீங்க எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், எனக்கு ரோஷம் மானம் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம். இந்த 3 வலையிலையும் நீங்க மாட்டிக்கவே கூடாது. இதுல மாட்டினா நீங்களே உங்க கைப்பட ஒரு கூண்டை செஞ்சு அதுக்குள்ள போய் உட்கார்ந்து பூட்டிக்கிற மாதிரி. அப்புறம் ஏன் எனக்கு சக்தி இல்ல, மரியாதை இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. இந்த விளையாட்டை அவங்க விதிப்படி விளையாடுறத நிறுத்துங்க. நாம புதுசா ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். இப்போ நான் உங்களுக்கு 4 முக்கியமான ஆயுதங்களை தரப்போறேன். இது எப்படி பயன்படுத்தணும்னு தெளிவா சொல்றேன். லெவல் 1 மர்ம புன்னகை மற்றும் திசை திருப்புதல். இதுதான் உங்களுடைய அடிப்படை கேடயம். ஒருத்தன் வரான், என்னப்பா உனக்கு விஷயமே தெரியாது, நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்து பேசுற அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும், பதிலுக்கு திட்டணும்னு தோணும். வேண்டாம், நிறுத்துங்க. உடனே அந்த முகத்துல ஒரு மர்ம புன்னகையை கொண்டு வாங்க. இது எப்படி சிரிக்கணும் தெரியுமா? பல்ல காட்டக்கூடாது, சத்தமா சிரிக்க கூடாது. சும்மா உதட்டோட 2 ஓரமும் லேசா மேல போகணும். கண்ணுல ஒரு அமைதி இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை சுவத்துல கிரிக்கிட்டு வந்து அப்பா நான் படம் வரைஞ்சிட்டேன்னு சொன்னா எப்படி பார்ப்பீங்க? போடா பைத்தியம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பீங்கல்ல, அந்த சிரிப்பு. இல்லனா ஒரு பிச்சைக்காரன் வந்து கோடி கணக்குல பிசினஸ் பேசினா எப்படி பார்ப்பீங்க? அந்த மாதிரி ஒரு பார்வை. அவனோட கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. 1 வினாடி 2 வினாடி எதுவும் பேசாதீங்க. அந்த அமைதி இருக்கே அது அவனை கொல்லும். அவன் என்னடா பதில் பேசாம பார்க்கிறான்னு குழம்புவான். அப்புறம் திசை திருப்புதல். அவன் சொன்னதை காதுல வாங்காத மாதிரி டக்குன்னு உங்க நண்பன் பக்கம் திரும்புங்க. டே மச்சான், நேற்று கிரிக்கெட் மேட்ச்ல கோலை அடிச்சான் பாரு ஒரு ஷாட், அது சூப்பர்ல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுங்க. இல்லனா சரி நம்ம வேலை விஷயமா பேசிட்டு இருந்தோமே அது என்னாச்சுன்னு பேச்ச மாத்துங்க. இது மூலமா நீங்க அவனுக்கு சொல்லாம சொல்ற செய்தி என்ன தெரியுமா? நீ பேசுனது ஒரு குப்பை, இந்த குப்பைய நான் என்னோட காதுல வாங்கிக்கவே மாட்டேன், நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு. இது அவனுக்கு மிகப்பெரிய அவமானம். அவன் கையில ஒரு அணுகுண்டு வச்சிருப்பான், ஆனா அது வெடிக்க வைக்க முடியாம தவிப்பான். நீங்க ராஜாவா அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பீங்க. லெவல் 2 எல்லை கோடு போடுதல். சில பேர் இருக்காங்க, அவங்க அடங்கவே மாட்டாங்க. சும்மா சிரிச்சுட்டு போனா நம்மள லூசுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு, குறிப்பா இதை நான் ஜோக் பண்றேன்னு சொல்ற சொந்தக்காரங்களுக்கு நீங்க ஒரு கோடு போடணும். ஆனா இந்த கோட்டை எப்படி போடணும்? கத்தி சண்டை போட்டு சட்டையை கிழிச்சுக்க கூடாது, அது ரவுடித்தனம். நம்ம ராஜா மாதிரி நடந்துக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க மாமா எல்லாரும் முன்னாடியும் உங்க வேலையை பத்தி கேவலமா பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அமைதியா இருங்க. அந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், இல்லனா அவர் தனியா இருக்கிற நேரமா பாருங்க. அமைதியா அவர்கிட்ட போங்க. அவர் கண்ணை நேரா பாருங்க. குரலை உயர்த்தாதீங்க, ஆனா குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கணும். இப்படி சொல்லுங்க, மாமா ஒரு நிமிஷம், நீங்க அங்க எல்லாரும் முன்னாடியும் என்னோட வேலையை பத்தி கிண்டல் பண்ணீங்க. உங்களுக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட வேலையை பத்தி ஜோக் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இனிமே இதோட நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். அவ்வளவுதான். இதுல கோபம் கொஞ்சம் கூட இல்ல. இது ஒரு தகவல் எச்சரிக்கை. இனிமே என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நாகரிகமா சொல்றீங்க. அவர் நல்ல மனுஷனா இருந்தா ஐயோ சாரிப்பான்னு பதறுவாரு. இல்ல அவர் ஈகோ பிடிச்சவரா இருந்தா என்ன இவன் இப்படி பேசுறான்னு முணுமுணுப்பாரு. ஆனா அடுத்த தடவை உங்களை பத்தி வாய் திறக்க பயப்படுவாரு. ஏன்னா நீங்க இப்போ ஒரு மெதுவான ஆள் இல்ல, நீங்க உங்களுக்கான மரியாதையை கேட்கிற ஒரு ஆண்மகன்.
லெவல் 3 ராஜநடை. சில நேரங்கள்ல அந்த இடம் முழுக்கவே விஷம் நிறைந்திருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்காத கூட்டமா இருக்கும். அங்க நின்னு பேசுறது செவுத்துல முட்டிக்கிற மாதிரி. அப்போ நீங்க செய்ய வேண்டிய மிகச்சிறந்த செயல் என்ன தெரியுமா? கிளம்பிடுறது. உங்களோட நேரம் பொன்னானது. உங்களுடைய இருப்பு ஒரு பரிசு. உங்களை மதிக்காத இடத்துல நீங்க இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. அவன் பேசிட்டே இருக்கான், உங்களை அசிங்கப்படுத்துறான், நீங்க ஒரு முறை சொல்லி பார்த்துட்டீங்க, அவன் கேட்கல. அப்போ உங்க கையில இருக்கிற டீயை குடிச்சு முடிங்க. மெதுவா எழுந்துருங்க. யாரையும் முறைக்காதீங்க. சரி வரேன்னு சொல்லிட்டு கம்பீரமா நடந்து வெளியே போயிட்டே இருங்க. கதவை அடிச்சு சாத்தாதீங்க. இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சபதம் போடாதீங்க. அதெல்லாம் டிராமா. சும்மா காத்து மாதிரி விலகிடுங்க. இது என்ன சொல்லுது தெரியுமா? உங்க கூட உட்கார்ந்து பேசுறதை விட எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. என் சுய மரியாதையை விட நீங்க யாரும் பெருசு இல்லைன்னு. ஒரு இடத்தை விட்டு தலை நிமிர்ந்து வெளியே போறதுதான் உண்மையான கெத்து. அதை விட பெரிய அசிங்கம் அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை. கடைசி ரகசியம், த மாஸ்டர் சீக்ரெட். உறவுகளே, இப்ப நான் சொன்னதெல்லாம் வெளியே செய்ய வேண்டிய விஷயங்கள். சிரிப்பு, பேச்சு, மாற்றம், வெளியேறுதல், இதெல்லாம் கேடயங்கள். ஆனா இதையெல்லாம் விட ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இதுதான் மாஸ்டர் லெவல். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களை இந்த உலகத்துல எவனாலும் காயப்படுத்த முடியாது. ஒருத்தன் உங்களை அசிங்கப்படுத்துறான்னா அது உங்களை பத்தின விஷயம் இல்ல, அது அவனை பத்தின விஷயம். இது நல்லா மண்டையில ஏத்திக்கோங்க. எவன் ஒருத்தன் மத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறானோ அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குன்னு அர்த்தம். அவன் நிம்மதியா இல்ல, அவன் சந்தோஷமா இல்ல. ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான மனுஷன் இன்னொருத்தங்களை காயப்படுத்த மாட்டான். நிறை குடம் தழும்பாது, ஆனால் குறை குடம் தான் கூத்தாடும். அவன் உங்களை பார்த்து நீங்க உருப்பட மாட்டேன்னு சொன்னா அவனுக்குள்ள நம்ம உருப்படாம போயிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை தான் அவன் உங்க மேல காட்டுறான். அவன் உங்களை பார்த்து நீ அசிங்கமா இருக்கேன்னு சொன்னா அவனுக்கு அவன் மேலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு அர்த்தம். இத ஒரு உதாரணமா சொல்றேன். ஒருத்தனுக்கு மஞ்சள் காமாலை நோய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் பாக்குற எல்லாமே அவனுக்கு மஞ்சளா தான் தெரியும். அவன் உங்களை பார்த்து ஏன்பா மஞ்சளா இருக்கேன்னு கேட்டா நீங்க கோபப்படுவீங்களா? இல்ல. பாவம் இவன் கண்ணுல நோய் இருக்குன்னு அவனை பரிதாபமா தானே பார்ப்பீங்க. அதே மாதிரிதான் நண்பர்களே இதுவும். உங்களை கிண்டல் பண்றவன், மட்டம் தட்டுறவன், இவங்க எல்லாருமே மனநோயாளிகள். அவங்க மனசுக்குள்ள பொறாமை, தோல்வி, பயம்ங்கிற நோய் இருக்கு. அவங்க பேசுற கெட்ட வார்த்தைகள் அவங்க நோயோட அறிகுறிகள். இனிமே எவனாவது உங்களை அசிங்கப்படுத்தினா கோபப்படாதீங்க. மனசுக்குள்ள அவனை நினைச்சு சிரிங்க. பாவம் இவனோட மனசுக்குள்ள எவ்வளவு காயம் இருந்தா இவன் இப்படி மத்தவங்களை காயப்படுத்துறான். இவன் தன்னோட சொந்த பிசாசுகளோட சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் சும்மா ஒரு சாட்சிதான்னு நினைச்சுக்கோங்க. எப்போ நீங்க இத புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அவனோட வார்த்தை ஒரு குப்பை மாதிரி ஆயிடும். அது உங்களை தொடக்கூட முடியாது. அவன் கத்துவான், திட்டுவான், கிண்டல் பண்ணுவான். ஆனா நீங்க அமைதியா ஒரு ராஜாவை போல புன்னகைச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவன் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. முடிவுல நீங்க தான் இப்போ ராஜா. நண்பர்களே, இந்த பயணம் இன்னையோட முடியல. இது இப்போதான் ஆரம்பமாகுது. நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் இன்னையில இருந்து முயற்சி பண்ணி பாருங்க. நீங்க இத செய்ய ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க மிரண்டு போவாங்க. என்னடா இவன் முன்னாடி மாதிரி இல்லாம இப்ப இவ்வளவு தெளிவா இருக்கானேன்னு பயப்படுவாங்க. அந்த பயம்தான் உங்களுக்கான மரியாதை. சமூகத்துல நடக்கிற இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஒரு விளையாட்டு தான். இப்போ உங்களுக்கு அந்த விளையாட்டோட விதிமுறையும் தெரிஞ்சு போச்சு, ஜெயிக்கிற ரகசியமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவங்க உங்ககிட்ட விளையாடவே பயப்படுவாங்க. போய் ஜெயிச்சுட்டு வாங்க நண்பர்களே. உங்களுக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு, அதை தட்டி எழுப்புங்க. இனிமே எந்த கூட்டத்துல நின்னாலும் தலை நிமிர்ந்து நில்லுங்க. ஏன்னா இந்த ரகசியம் தெரிஞ்ச நீங்க சாதாரண ஆள் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு. நண்பர்களே, உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பழைய பயம், கோழைத்தனம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே யார பார்த்தோம் தலை குனியாதீங்க. ஏன்னா உங்க மனசுக்குள்ள நீங்க தான் ராஜா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் ஒரு ராஜா அப்படின்னு நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஐ எம் எ கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை ராஜாக்கள் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கி இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். நம்மள மாதிரி எத்தனையோ பேர் அவமானப்பட்டு முடங்கி போயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மருந்தா அமையும். அதனால தயவு செஞ்சு உங்க நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்லயும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வாழ்க்கையை ஜெயிக்கிற ரகசியங்களை தொடர்ந்து கத்துக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ராஜா ராணியாக இருங்கள். நன்றி.